கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு ஆற்காடு சகோதர சகோதரிகளினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த ஒரு நாள் சாயங்கால வேளை நாம் கூடி வந்து தேவனுடைய வார்த்தைகளை 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களில் இருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த முறை நாம் அத்தியாயம் 6 நாம் பார்த்திருந்தோம். அத்தியாயம் 6 அதனுடைய தலைப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கர்த்தரின் 2ஆம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். சோ இந்த இடத்துல கவனிக்கும் போது எப்பவுமே பிரதருடைய எழுத்துக்கள் அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தைகள் இணங்க அவர் சொல்லி கொடுத்தார். அப்போஸ்தலர் பவுல் ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைகளை நிதானமாய் பகுத்து அப்படிங்கிற போது, பகுத்துன்னா என்ன? பகுத்து அப்படின்னா என்னன்னா, கூட்டல் இல்ல, கழித்தல் இல்ல, பெருக்கல் இல்ல. இது என்ன அப்படின்னா பிரித்து பார்க்கிறது. சோ இந்த 2ஆம் வருகை இவருடைய தலைப்புகளை நாம் பிரிச்சு பார்க்கும் பொழுது, நமது கர்த்தர் யாரு? இரட்சகர் இயேசு, அவருடைய 2ஆம் வருகை. ஓகே, அவருடைய 2ஆம் வருகை, அதனுடைய நோக்கம் என்ன? பிற்பாடு கமா போட்டுட்டு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத்துக்கள்ல பார்க்கிறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, பொதுவாக காணப்படும் தவறான கருத்து தான் அவர் எழுதுவார் எப்பவுமே. சோ அந்த தவறான கருத்துக்களை முன் வச்சுட்டு எது சரியான கருத்துன்னு பின்பு அவர் எடுத்து காட்டக்கூடிய ஒரு பாணி நாம் கவனிச்சிருக்கிறோம். ஒருவேளை சகோதர சகோதரிகளாக நாம் கூட பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு புது விசுவாசி கிட்ட சத்தியத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது முதல்ல அவங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு நாம் கேட்கணும். அப்புறம் அது சரியாக இருந்ததுன்னா அது சரி என்னவோ அதை நாம் சொல்லிக்கலாம். தவறாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து போட்டுட்டு தவறு இருக்கக்கூடிய இடத்தில் அந்த சரியை நாம் நிலைநாட்ட செய்யணும். இதுதான் ஒரு புது சிருஷ்டியினுடைய வேலையாக இருக்கு, சத்தியம் சார்பா. அப்படி கவனிக்கும் போது ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, உலக மதமாற்றத்துக்கு பிறகுதான், அதாவது இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் உலக மதமாற்றம். வேர்ல்டு ஃபுல்லா என்ன ஆகணுமா? மதம் மாறணும் என்கிற ஒரு கருத்து அநேக கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கு. அதனால்தான் உங்க மலைகள், ஆறுகள், குன்றுகள் இதெல்லாம் கடந்து போய் நிறைய ஊழியங்கள் அவங்க பண்றாங்க. குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு அவர் ஒரு சிலர் அப்படி போய் ஊழியம் செய்யறாரு. நம்ம போய் ஊழியம் பண்ணி எல்லாரையும் மதம் மாத்தினாதான் கர்த்தர் திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தவறான கருத்து அப்படிங்கிறத அவர் வைக்கிறார். அதுக்கப்புறம் நல்ல கருத்துக்கள், உண்மையான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு ஏன் இந்த சத்தியம் தெரியல அப்படின்னா, முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுக்க இருளுக்குள்ள இருக்குங்க. அதனால யாருக்குமே சத்தியம் தெரியறது இல்லை. இது நாம் கடந்த முறை பார்த்தோம். அவனுடைய கைகளுக்குள்ளாக உலகம் சிக்கிட்டு இருக்கு. சோ அதனால சகோதர சகோதரிகளே, உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னா, முதலாவது வருகை மீட்க, 2ஆவது வருகை திரும்ப கொடுக்க அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை உங்கள யாராவது ஒருவர் வாசிங்க. வாசிச்சதுக்கு பிற்பாடு நம்ம 7ஆவது அத்தியாயத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் 6th சாப்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம உள்ள போலாம். ஸ்லைட்ல உங்களுக்கு தெரியும் பாருங்க. தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட திட்டங்களை இன்னும் அதிகமாக பரிசோதித்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வருகையின் நோக்கங்களை குறித்து அதிகமாய் ஒரே திட்டத்தின் பாகங்களாய் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவைகளாய் இருப்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். முதல் வருகையின் விசேஷித்த நோக்கம் மனிதரை மீட்குதல். இரண்டாம் வருகையின் நோக்கமோ
மீட்கப்பட்டவர்களை விடுதலையாக்குதலும், ஆசீர்வதித்தலும், இழந்து போன எல்லாவற்றையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்தலுமே. பார், உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நிச்சயமா சகோதர சகோதரிகளே, அவரு எழுதின அந்த முக்கிய கருத்து இந்த பக்கத்துல இருக்கு. ஆமா, சோ எப்பவுமே முதலாவது வருகை பற்றின விஷயங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வர்றோம்னா இரண்டாவது வருகையிலையும் அதே போன்றது ஒரு விஷயங்களை சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்கணுங்கிறத நாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி முதலாவது வருகையினுடைய நோக்கம் மனிதரை எப்படியாவது மீட்டறணும். மீட்டதுக்கு அப்புறம் இரண்டாவது பிரசன்னத்துல ஜனங்கள் எதையெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறத சகோதரர் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். அப்ப இது இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்குது? சபையினுடைய எலெக்ஷன், சபையை தெரிந்தெடுப்பது, சபையை உறுதிப்படுத்துவது, அந்த உறுதிப்படுத்துகிற வேலைதான் இப்ப போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற போது சகோதர சகோதரிகளை, நாம் சிறுமந்தையில் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வேணும். சோ நீங்க அந்த எரியூட்டும் கேள்விய நீங்க வாசிக்கலாம் சகோதரி, வாசிங்க. ஸ்லைட்ல உங்களுக்கு வந்திருக்கும். கேள்வி வாசிங்க. நீங்கள் அழைக்கப்பட்டோர் வகுப்பிற்குள் எப்படி நுழைகிறீர்கள்? மற்ற அனைவருக்கும் என்ன நடக்கும்? நீங்கள் சிறுமந்தை வகுப்பில் இருக்கிறீர்களா? அதன் உறுதி உங்களுக்கு உள்ளதா? நீங்கள் அழைக்கப்பட்ட வகுப்பிற்குள் எப்படி நுழைகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு பதில் குழப்பி வச்சிருந்தாங்க. கால்வின் நிசம், ஆர்மேனியனிசம், கால்வின் கூட்டத்தார், அப்புறம் ஆர்மீனியர்கள், இவங்க எல்லாரும் ஒரு மனுஷனை தேவன் சபைக்காக எப்படி செலக்ட் பண்ணுவாருங்கிறது ஒரு தவறான கருத்தை வச்சிருந்தாங்க. அந்த ரெண்டுமே தவறான கருத்துக்கள். ஒன்னு இமயமலை மாதிரி, இன்னொன்னு கன்னியாகுமரி மாதிரி. ரெண்டுமே தவறுதான். சத்தியம் எங்க இருக்குன்னா ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது. அது கடந்த முறை நாம் பார்த்தோம். அதே சமயம் இந்த அழைப்புக்குள்ள சபையாக தேர்ந்தெடுக்கப்படாதவங்களுக்கு என்ன நடக்கும்னா, அதுக்கும் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருவர் அந்த பக்கத்துல, இன்னொருத்தர் இந்த பக்கத்துல. சத்தியம் எப்பவும் போல நடுவுல இருக்கு. மூன்றாவது கருத்தாக அது இருக்கு. பிரியமானவர்களே, அதே சமயம் நமக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம சிறுமந்தையில இருக்கிறோமா? நமக்குரிய சத்தியம் தேவன் தன்னிச்சையாலாம் நம்மளை செலக்ட் பண்ணல. கால்வின் கூட்டத்தார் சொல்ற மாதிரி தெரிந்தெடுக்கிற விஷயம் ஏனோ தானோனால நம்மளை தெரிந்தெடுக்கல. அதே சமயம் இலவசமான கிருபைன்னு சொல்லிட்டு வர்றவங்களையெல்லாம் உள்ள விடு அப்படியும் எடுக்கல. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி நமக்கு கிருபையாக விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கருத்தை அவர் சொல்றார். ரான்சம் அண்ட் செலெக்ஷன், நமக்காக ஒரு ஈடுபலியை கொடுத்து கிருபையின் பாத்திரங்களாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்னா தேவன் செலக்ட் பண்ணி. ஒருவேளை இந்த அழைப்புக்குள்ள சபையாக வராதவர்கள், ஆனா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி வெறுமனே கூப்பிட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, மீண்டும் ஒரு ஜீவனோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து, அந்த வாய்ப்புல இதே கிருபைகளை அவங்களுக்கு அங்க அளித்து அவர்களை மறுரூபப்படுத்துவார். ஆனா இந்த நாத்திகர்கள் என்ன சொல்லிட்டாங்க? யாரெல்லாம் மரிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நித்திய மரணத்துக்குள்ள போறாங்கன்ட்டார். இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நித்திய நரகாக்கினைக்குள்ள போறாங்கன்ட்டார். இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாரையும் தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா பரலோகத்துக்கே கூட்டிட்டு போயிடுவாரு. மூணுமே தவறு. இந்த தப்பறைகளை எல்லாம் நாம் கவனிச்சோம். இதெல்லாம் நாம் கவனிச்சோம். இப்போ இதுக்கு அடுத்தது நாம் என்ன பண்ணலாம்? 7வது அத்தியாயத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். 7வது அத்தியாயம் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு அத்தியாயமாக இருக்கு. பேசிக் கிளாஸ்ல ஒரு ஸ்பெஷல் லெசன்
ஒரு தனி பாடம் இதுல இருக்கு. சில பேர் ட்ரூத்துக்குள்ள வருவதற்கு காரணம் கூட இந்த சத்தியம்தான், இந்த 7வது அத்தியாயம்தான். பிரியமானவர்களே, அவங்க வாழ்க்கையில அதிக தீமைகளை அனுமதிக்கும் போது, அவங்க அதை அனுபவிக்கும் போது, தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு அவருடைய இருப்பு நிலை மேலேயே அநேகருக்கு கேள்வி வந்திருக்கும். அது போன்ற தருணங்கள்ல தெய்வீக திட்டத்துல இந்த தீமையின் அனுமதி எப்படி இருக்குங்கிறத ஒருத்தர் அமர்ந்து புரிந்து கொள்ளும் பொழுது அவருக்கு பெரிய வெளிச்சம் கிடைக்குது. அன்பானவர்களே, அந்த ஒரு நல்ல பாடம், பிரியமானவர்களே, அந்த ஒரு நல்ல பாடம் நமக்கு இந்த அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து தான் கிடைக்குது. இப்ப கூட இது கூட ஒரு எரியூட்டும் கேள்விதான். தேவன் போய் ஏன் தீமையை அனுமதிக்கிறார்? நல்லவர் இல்லையா? அவர் ஏன் தீமையை விட்டு வச்சிருக்கிறாரு? இது பாமர மக்களினுடைய வாயில சொல்ல முடியுதோ இல்லையோ, இருதயத்துல கூட இந்த கேள்வியை யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஒருவேளை பெரிய ஆளுகன்னு சொல்லிக்கிற அநேக மற்ற மத நண்பர்கள், இந்த மத தலைவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், நோ குட் ஆன்சர், ஒரு சரியான போதுமான பதில் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு கேள்வி எது அப்படின்னா இதுதான். தேவன் ஏன் தீமை அனுமதித்தார் அப்படின்னா தெரியாது. பிரதர் எழுதும் போதுமே நிறைய பேர் சபை லீடர்ஸ் கிட்ட இந்த கேள்விக்கு பதில் இல்லை, இன்னைக்கும் இல்லை. ஆனா இந்த தூதன், இந்த துரிதமான தூதன் 1ஆம் தொகுதி எங்கெல்லாம் வந்திருக்கிறாரோ, யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்களுக்கு பதில் தெரியும். இன்னும் குறிப்பா சொல்லும்போது மனிதன் அச்சத்தோட இருக்கிறான், பயத்தோட இருக்கிறான். அநேக இயற்கை சீற்றங்கள் வருது. இவர் குண்டு தயாரிச்சு நடுக்கடல்ல பரிசோதிக்கிறாரு, வனாந்தரங்கள்லயும் இந்த பாலைவனங்கள்லயும் இவர் பரிசோதிக்கிறாரு. அது சுனாமி, அது இதுன்னு என்னென்னமோ கொண்டு வருது. சூறாவளி காற்று, கொடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், அதுக்கப்புறம் பல தொத்துவாதிகள், மனிதனால் உருவாக்கப்பட்ட அநேக சிக்கல்கள், இது எல்லாமே வந்திருக்குது. இதெல்லாம் தேவன் ஒருத்தர் இருந்தாருன்னா ஏன் அனுமதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜனங்க மத்தியில இருக்குது. ரொம்ப குறிப்பா இந்த சுனாமி வந்தபோது என் செவிகள் பட நான் கேட்ட ஒரு விஷயம், அந்த வேளாங்கண்ணி கோயில மழை தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. ஏன் வேளாங்கண்ணி மாதா காப்பாற்றாம விட்டாங்க? ஒருவேளை கோபமா இருந்திருப்பாங்களோ, யாராவது காணிக்க தரேன்னு சொல்லிட்டு தராம விட்டுட்டாங்களோ, அந்த வேளாங்கண்ணி மாதாக்கே சக்தி இல்லையே அப்படின்னு கேள்விப்பட்டோம். மனிதனால் கிரகிக்க முடியறது இல்லை. இது கேள்விக்குரிய பதில். ஏன்னா தேவனை பத்தி தெரியாது, தீமையை பத்தியும் தெரியாது, அந்த அனுமதிக்கு பின்னாடி இருக்கிற தாற்பயத்தையும் தெரியாது. இதெல்லாம் தான் சிக்கல் சகோதர சகோதரி. உதாரணத்துக்கு பெரிய பேரிடர் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தீவிரவாதம். அப்படியே சுட்டு கொல்றான் கண்ணு முன்னாடியே. அவன் ஏன் அந்த அளவுக்கு மாறிட்டான்? காரணம் என்ன? அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகளை, இதோ இந்த விஷயம் இது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட சம்பவம் செப்டம்பர் 11ஆம் தேதி. இது சம்பந்தமா அமெரிக்கால இருக்கிற பல பாதிரிகள் மற்றும் பெந்தேகோஸ்தே சார்ந்த மத தலைவர்கள், கிறிஸ்தவ மத தலைவர்கள், அவங்க கிட்ட எல்லாம் பிரியமானவர்களே இது சம்பந்தமா கேட்கப்பட்டது. இது கிறிஸ்தவ நாடு இல்லையா, பின்பு ஏன் இது நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
நிறைய பேருக்கு சத்தியமே இல்லை. பிரதர் அழகா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, 4 ஒண்ணு, தேவன் மனிதரை மனசாட்சி அல்லது பகுத்தறிவுடன் சிருஷ்டித்துள்ளாருங்கிற கருத்தை கொண்டு வர்றார். மனுஷனுடைய சிருஷ்டிப்புல இருந்து இதுக்குரிய பதில சொல்லணும். மனுஷனுடைய சிருஷ்டிப்புல இருந்து பதில் சொல்லணும்னா, மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாது. நம்மளை விட லோயர் கிரியேச்சர்ஸ். கவனிங்க, அந்த பூனை ஒரு வீட்டு ஜன்னலுக்குள்ள நுழைஞ்சு பாலை உறிஞ்சி குடிக்குது அப்படின்னா, ஐயையோ நான் வேறொருத்தர் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், நான் இந்த பாலை குடிப்பது தவறு அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு உள்ளிருந்து சத்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனசாட்சி இல்லைங்க. மனசாட்சி இல்லை. அதனால்தான் 6 அறிவுன்னு மனுஷனை பார்த்து சொல்றாரு மனிதன். 5 அறிவு 4 அறிவுன்னு தான் அந்த லோயர் கிரியேச்சர்ஸ், நமக்கு கீழான சிருஷ்டிகளை பார்த்து பேசுறாரு. ஆனா மனித சிருஷ்டி மத்த எல்லா சிருஷ்டிகளையும் விட கவனிக்கும் போது அவன் பகுத்தறிவுடனும் மனசாட்சியுடனும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தமிழ்ல பக்கம் 158 இந்த கருத்துக்கள் அவர் கொண்டு வர்றார். பாக்குறீங்க, நம்ம நம்புறோம். நீங்க வால்யூம்ஸ் நம்ம 3வது வாரம் 4வது வாரம் போகும்போது இந்த சிறு குறிப்புகள் வச்சுக்கிட்டு அந்த முதல் வால்யத்தினுடைய பக்கங்களுக்குள்ளாக நீங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்கன்னு உங்க மேல என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அந்த பக்கத்துல போய் படிச்சு பாருங்க, அழகா எழுதியிருப்பார். ஆனா அதனுடைய சாராம்சம் இதுதான். தேவன் மனிதரை ஒரு கான்சைன்ஸோட சிருஷ்டிச்சிருக்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, மற்ற சிருஷ்டிகளுக்கெல்லாம் இல்லை. ஆனா அந்த சிருஷ்டிகளை தொலைஞ்சு போகல. காணாம போன ஆடு யாருன்னா இவன் தான், மனிதன் தான். இந்த காணாம போன ஆடு மனிதன் தான். அவருக்கு தான் என்ன இருந்ததுன்னா மனசாட்சி இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. இன்னொரு விஷயம், அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்க அப்படின்னீங்கன்னா, பிரியமானவர்களே, நன்மை தீமை இன்னதென்று தெரிந்தெடுக்கும் சுதந்திரம் உடையவர்களாக சிருஷ்டிச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஆதாமை எடுக்கலாம், ஏவாள் எடுக்கலாம். இந்த கனியை புசிக்காத அப்படின்னா முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலை அவர் கையிலேயே கொடுத்திருந்தார். இப்ப இதுலதான் நமக்கு பழக்கமும் பயிற்சியும் வேணும். அந்த பழக்கத்திலையும் பயிற்சியிலையும் நாம் தவறுவோம். தவறுறதுக்குன்னே கொடுக்கப்பட்டிருக்கிற காலகட்டம் தான் இந்த 6000 வருட காலம். அநேக அனுபவங்களுக்கு பிற்பாடு. ஏன்னா பக்கம் 160 61 சொல்றாரு, அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். இப்ப உங்ககிட்ட ஒரு கோணத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். இதே வாழ்க்கைய, இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இதே வாழ்க்கைய சில பேர்த்துக்கு 20 வயசுல ட்ரூத் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு 15ல கிடைச்சிருக்கும், சில பேருக்கு 50 வயசுல கிடைச்சிருக்கும், சில பேருக்கு 40ல கிடைச்சிருக்கும். இப்ப மீண்டும் தேவன் உங்க வாழ்க்கையை சுழற்றி விட்டு இதே ஞாபக சக்தியோட மீண்டும் நீங்க அம்மா வயிற்றுல இருந்து பிறந்து வர்றீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவாக இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், ஜஸ்ட் யோசிச்சு பார்த்து. ட்ரூத் சிந்தனையா இருக்கு. இல்ல, உங்களுக்கு ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, சபைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதுல ஓடும்போது நிறைய அனுபவங்களும் கிடைச்சிருக்குது. நிச்சயமா நம்ம மீண்டும் பூமிக்குரிய வாழ்க்கையில எழும்ப போறது இல்ல. ஒருவேளை மீண்டும் உயிர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, இந்த ஞாபக சக்தியோட அதே சூழ்நிலைகள் அதே காலத்துக்கு கொண்டு வருதுன்னா, நான் என் வாழ்க்கையில் நஷ்டமும் குப்பையும் நினைக்கிற எல்லா விஷயங்களையும், என்னை ஏமாத்தின நிறைய விஷயங்களை, எனக்கு எடுத்த நிறைய விஷயங்களை, எனக்கு தீமையாய்ப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் ஒதுக்கிடுவேன். நான் சத்தியம் ஒன்றை மட்டும் நாடுவேன். முதல் அதைத்தான் எடுப்பேன். இது ஒரு சகோதரர் சொன்ன கூற்று.
நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர்கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமாங்க, சத்தியத்தை தவிர வேற என்ன இருக்கு? நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முதல் திரும்பவும் பேசிக் கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த வால்யூம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, முதல் வேதாகமத்தை எடுத்துக்கிட்டு, நான் எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு மீண்டும் சத்தியத்துல நன்கு தொடர ஆரம்பிப்பேன் அப்படி சொல்றாரு. பிரியமானவர்களே, நன்மை தீமை என்னன்னு நமக்கு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் சில அனுபவங்கள் தேவைப்படுகிறதாக இருக்கு. அதனால்தான் தேவன் நம்மளை விட்டு வச்சிருக்கிறார். நம் சில அனுபவங்கள் வாங்கணும். அதெல்லாம் நம்மளுடைய பலியின் ஜீவியத்துக்குள்ள நல்ல அனுபவங்களாக இருக்கணும். வரும்போது அவர் நதியிலே குடிப்பார், அதனால் அவர் தன் தலையை எடுப்பார். வசனம். அந்த நதி அனுபவங்களின் நதிங்க, அனுபவங்களின் நதி. கர்த்தர் இயேசுவுக்கே அவர் பட்ட அனுபவங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. சகோதர சகோதரிகளே, வால்யூம்ஸ்ல 7th சாப்டர்ல நமக்குரிய முக்கிய கருத்துக்கள், தேவன் மனிதனை சிருஷ்டித்த விதத்தை கவனிக்கணும். அந்த சிருஷ்டிச்ச விதத்தினால் அவனுக்கு இருந்த ஒரு ஆற்றல் என்னன்னா, தன் வாழ்க்கைக்குரிய முடிவுகளை தானே எடுக்கும் ஆற்றல். அதிலும் நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்க ஒரு ஆற்றலோடு சிருஷ்டிச்சிருக்கிறார். அதுல தீமையை அவன் செலக்ட் பண்ணும்போது, தீமையினுடைய அனுபவங்களினால் அநேக பாடங்களை அவர் கற்றுக்கொள்வார். அதுக்கப்புறம் பிற்காலத்துல ஒரு வாழ்க்கை வரும், எதிர்காலத்துல. அந்த எதிர்காலத்துல அவர் நியாய தீர்ப்புக்குள்ள போவார். அந்த நியாய தீர்ப்பு வரும்போது அவர் நல்லவராக இருப்பாரு, தீயவராக இருக்க மாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி தீமையின் அனுபவத்துல பல விஷயங்களை அவர் பட்டு தீமையே வேண்டான்னு தீமையை வெறுக்கிற அளவுக்கு பிராக்டிக்கலா ரெடி ஆயிடுவார். தனிப்பட்ட விதத்துல அவரு ஆசானாவே ஆயிடுவார். சகோதர சகோதரர்களை, இந்த 4 முக்கிய கருத்துக்களை சொல்லி பிரதர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த விஷயங்களை அவர் சொல்றார். அப்ப ராஜ்யத்துல அவர் வரும்போது அவர் எதை தேர்ந்தெடுப்பார்னா, ஜீவனா மரணமா அப்படின்னா எனக்கு ஜீவன் போதும் அப்படி சொல்லுவார். இந்த வசனம் அவங்களுக்கு அப்பதாங்க பொருந்தும். உபாகமம் 30வது அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். உபாகமம் 30, 19, 20 வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். ஆமாங்க. சோ ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா தெளிவா கருத்துக்களை என்ன பண்ணிடுறாருன்னா, சுருக்கமான வகையில அதே சமயம் தெளிவான வகையில 4 கருத்துக்களை சொல்லி இந்த ஒரு அத்தியாயத்தை அவர் கம்ப்ளீட் பண்றார். சோ நாம் எல்லாரும் தீமையின் அனுபவங்களுக்குள்ள கடந்து போய் இனிமேல் தீமையே வேண்டாம் அப்படின்னு நாமளாகவே முடிவெடுக்கிற மாதிரி நம்மளை பயிற்சி கொடுத்துருவார். அதுக்குதான் தீமையின் அனுமதி. நான் இந்த இது நடந்த போது பாருங்க, இவர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, பில்லி கிரகாம் வாஷிங்டன் இந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவினுடைய உலக வர்த்தக மையம், வேர்ல்டு அந்த ட்ரேட் சென்டர் WTC, இது இந்த இஸ்லாமிய டெரரிஸ்டுக ஒரு சிலர் மூலமாக இடிப்பட்டதற்கு பிற்பாடு அங்க அவருக்கு செய்தி கொடுக்க சொன்னா இவர் என்ன செய்தி சொல்லி இருக்கிறார் பாருங்க. I've been asked on hundreds of times in my life why God allows tragedy and suffering. I have to confess that I really do not know the answer totally. பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய மேடையில வாஷிங்டன் தேசிய கத்தீட்ரல்ல இருந்து பில்லி கிரகாம் என்ன செய்தி சொன்னார்னா,
இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. I do not know. Even to my own satisfaction, I have to accept by faith that God is sovereign. He is a God of love and mercy and compassion in the midst of suffering. பிரியமானவர்களே, இப்போ உங்க ஸ்லைட்ல தெரியக்கூடிய வார்த்தைகளை வாசிங்க. பிரியமானவர்களே, இந்த விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிற நாம என்ன செய்ய போறோம்? சில சகோதரர்கள் நீங்க ஏன் எப்படி ட்ரூத்ல வந்தீங்கன்னு கேட்டா, நாங்க தேவன் ஏன் தீமையை அனுமதித்தாருன்னு பாடம் கேட்டுதாங்க வந்தோன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கிட்ட. வாசிங்களேன் ஸ்லைட்ல இருக்கிற விஷயம். தேவன் ஏன் இந்த தீமையை அனுமதித்தார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் இது கிருபையே. மேலும் தொகுதி 1 நமக்கு அதை கற்றுக் கொடுத்துள்ளது. மேலும் இந்த சத்தியத்தினை நமது சாட்சி கூட்டங்களில், அறுவடை ஊழியங்களில் திறம்பட வலியுறுத்துகின்றோம். இப்படிக்கு தாழ்மையாக கிறிஸ்துவின் மனவாட்டி வேதமானவர்கள். ஆமாங்க. அன்பானவர்களே, இந்த விஷயங்களை நீங்க ஏதோ கேட்டோமோ இருந்தோமோ அப்படின்னு இல்லாம, அனுதின வாழ்க்கையில யாராவது தீமை பற்றின விஷயங்கள் புரியாம குழம்பி சிக்கி தவிச்சு இருக்கும்போது, அவங்க கிட்ட இந்த சத்தியத்தினை நீங்க எத்தனை பேருக்கு இதுவரை எடுத்து சொல்லியிருக்கிறீங்க? அறுவடை ஊழியங்கள்ல, சாட்சி கூட்டங்கள்ல, வாய்ப்பு கிடைக்கும் தருணங்கள்ல திறம்பட வலியுறுத்துகின்றோம் அன்பானவர்கள். இது உடன் சகோதர சகோதரிகளாக நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இது ஒரு வலிமையான சத்தியம், பிரகாசமான விஷயம். இது தேவன் அனுபவத்துக்காக விட்டு வச்சிருக்கிறார். சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு புதுமை புரிய ஆரம்பிக்கும். சத்தியத்தை இன்னும் கவனிக்கிறதுக்குரிய ஒரு வாய்க்கால் கிடைக்கும். பாருங்க சகோதரர், அடுத்தது 8வது அத்தியாயத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஒருவேளை நியாய தீர்ப்பு நாள் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை 7வது வச்சுக்கிட்டு தீமையின் அனுமதியை 8வது வச்சிருந்தா அது பொருந்தாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த அத்தியாயத்தினுடைய 4வது சத்திய குறிப்பு என்ன? யாராவது சொல்ல முடியுமா? 4வது சத்திய குறிப்பு, கடந்த அத்தியாயத்தினுடைய அந்த 4வது கருத்து. மனிதனுக்கு நியாய தீர்ப்பு எதிர்காலத்தில் தான். கரெக்ட். அந்த ஒரே கருத்துக்காக தான், அந்த சத்தியத்தினுடைய அந்த படிநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் பிரதர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா 8வது அத்தியாயமாக இது வச்சிருக்கிறார். முதல் நியாய தீர்ப்புங்கிறது எப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னா கடைசின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நியாய தீர்ப்புனா என்னன்னு சொல்றோம். இதுதான் 8வது அத்தியாயம். சரி, இந்த 8வது அத்தியாயத்துக்குள்ள நாம் கடந்து போகும்போது இது இருக்கிறதுலே வச்சு சிறிய தலைப்பு, சிறிய ஒரு அத்தியாயம். இது அவரு எப்போதும் கடைபிடிக்கிற அதே பாணியில முதல்ல நியாய தீர்ப்பு நாள்ங்கிறது குறிச்சு பெயர் சபை அமைப்புகள்ல பொதுவாக இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற தவறான கருத்துக்களை சொல்றார். அதே பாணி தான், அதே பாணி தான். நீங்க கவனிச்சு பார்க்கும் போது அன்பானவர்களே, எப்படி யோசிக்க சொல்றாருன்னா, ஒரு மனிதன் மரித்ததற்கு பிற்பாடு என்ன நடக்கும்? நாத்திகர் சொல்லிடுறாரு, ஒன்னும் நடக்காது, அவர் செத்து போயிடுவாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஒண்ணுமே நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு. அவருடைய நினைவுகள் முடிஞ்சிடும், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான், அவர் மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவார், அவ்வளவுதான். மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கைங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஒரு கிறிஸ்தவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். கிறிஸ்தவர்கிட்ட கேட்கும்போது ஒரு பேர் சபையில் இருக்கிற கிறிஸ்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மரிச்சதற்கு பிற்பாடு அவர் ஒண்ணு நரகத்துக்கு போவாரு, இல்லாட்டி பரலோகத்துக்கு போயிடுவார்.
இது ஒரு கிறிஸ்தவருடைய கருத்து. ஆனா அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா, ஒண்ணு அவரு மெயின்லைன் சர்ச்சாக இருக்கக்கூடிய சிஎஸ்ஐல இருந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி பெந்தேகோஸ்தேவாக இருந்திருக்கணும். இதுவே ஆர்சி சகோதரர்கள் கிட்ட நீங்க போனீங்கன்னா அவர் இன்னொன்னு சொல்லுவார். அவர் எக்ஸ்ட்ராவா ஒரு பதில் வச்சிருக்காரு. நரகம், பரலோகம், ஒருவேளை அவர் ரொம்ப நல்லதும் பண்ணல, ரொம்ப கெட்டதும் பண்ணலன்னா ரெண்டுக்கும் நடுவுல உத்தரிக்கும் ஸ்தலம்னு ஒண்ணு இருக்குது, அங்க போயிடுவாரு. இது உலகத்துல எத்தனை கோடி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை தெரியுங்களா? ஆனா இந்த வால்யூம்ல எடுத்த உடனேயே தவிடு பொடியாக்குறாரு இந்த தப்பறை. ஒரே கேள்வி, என்ன கேள்வி தெரியுங்களா? அவங்களே மரிச்சதுக்கு அப்புறம் நரகம் பரலோகம்னு போயிட்டாங்க, அவங்களே போயிட்டாங்க. இப்ப ஜீசஸ் திரும்ப என்ன பண்ண போறாரு? அதான் அவங்க போயிட்டாங்களே. இவங்க நம்பிக்கைப்படி என்னன்னா, அவர் திரும்பவும் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் எல்லாரையும் கூப்பிட்டு திரும்பவும் நீ நரகத்துக்கு போ, நீ பரலோகத்துக்கு போன்னு தான் சொல்ல போறாரு. இவங்களுடைய பாணியில பதில் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அவர் வரவே வேண்டியது இல்லையே. சோ லாஜிக்கா ஒரு விஷயம் கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, வேதாகமத்துல வரக்கூடிய ஒரு சொற்றொடருக்கு சரியான பதில் தெரியாததுதான் அப்படின்னு பேசுறாரு. அந்த சொற்றொடனுடைய பேர் என்னன்னா நாள். நாள் பைபிள்ல மட்டும் நாள்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கும். அது ஒரு நாளை சொல்றது இல்லை, ஒரு கால பகுதியை குறிக்கும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்போ கர்த்தர் இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் அவர் எல்லாரையும் திரும்ப நரகத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு? 24 மணி நேரத்துல. அவங்களுடைய பார்வையில இந்த நியாய தீர்ப்பு நாள் வெறும் 24 மணி நேரம் தான். 24 மணி நேரத்துல அவர் சர்ச்சை தன்கிட்ட கூட்டிக்குவாரு, மரிச்சவங்களை எல்லாம் தன்கிட்ட கூட்டிக்குவாரு. ஆல்ரெடி மரிச்சதுக்கு அப்புறம் சில பேர் நரகத்துக்கு போயிருக்கிறாங்களே, அவங்கள திரும்பவும் நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு மட்டும் கர்த்தர் வரணுமான? இன்னும் அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. சோ அவருடைய முக்கிய வேலை என்ன, நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சகோதர சகோதரிகளை, ஒரு மாபெரும் வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு கர்த்தர் இயேசு எதுக்காக வரார், எவ்வளவு நேரம் இங்க இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது இந்த நியாய தீர்ப்பு நாள் நல்லா கவனிக்க சொல்றார். பாருங்க, இதுல அவர் கொண்டு வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நாள்னா நீங்க ஏதோ துரிதமா டப்புன்னு ஒரே நாள்ல நடக்கிற சம்பவம் நீங்க நினைச்சிருப்பீங்க. நியாய தீர்ப்பு நாள் என்பது மீண்டும் நம்மை பரலோகத்துக்கோ அல்லது நரகாக்கினிக்கோ தள்ளிவிட முனையும் வெறும் 24 மணி நேரம் கொண்ட தீர்ப்பிடும் செயலாகும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு பேசுறாரு. இதுதான் அவங்களுடைய தப்பான கருத்து. நியாய தீர்ப்பு நாள்னா என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறாக அது இல்ல. சத்தியம் அது அல்ல, சத்தியம் அது இல்ல. சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதாகமத்தில் நாள் என்பது ஒரு காலப்பகுதியை குறிக்கிறது. யெகோவாவின் நாள், மப்பும் மந்தாரமுமான நாள், அது உக்கிரமத்தின் நாள், அது கோபாக்கினியின் நாள், அது பழிவாங்கும் நாள், அது நியாய தீர்ப்பின் நாள். அப்படின்னா அந்த நாள்னு வருதுன்னா அது நியாய தீர்ப்பின் காலப்பகுதி, யெகோவாவின் காலப்பகுதி. நாளுங்கிற இடத்துல காலப்பகுதியை போட்டுக்கோங்கிறார். டேன்னு வர்ற இடத்துல எல்லாம் சர்டன் பீரியட் நீங்க ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை ஞாபகத்துல வைங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிச்சயமா அது 24 மணி நேரம் அல்ல அப்படின்னு உறுதியா பேசுறாரு. ஒரு விஷயம் கிளியர் பண்ணிட்டார். அடுத்து அந்த நியாய தீர்ப்பு என்னன்னு சொல்றாரு. அடுத்து அதுதாங்க பேசுறாரு. அந்த நியாய தீர்ப்புங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு நிதானமான விசாரணை. ஏதோ ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பக்கத்துல ஒரு சொம்பு வைத்துக்கொண்டு
விசாரிச்சு இனிமேல் நீ இப்படிதான் இருக்கணும், இனிமேல் நீ இப்படிதான் இருக்கணும், அந்த தீர்ப்பு இல்லை. அல்லது வாய்தா மேல வாய்தா வாங்கி பல தடவை யோசனையெல்லாம் பண்ணி யோசிச்சு சில கையூட்டுகளுக்கெல்லாம் உட்பட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்களே, அந்த தீர்ப்பு இல்லை இது. இது நிதானமான விசாரணைனா ஒருவனுடைய சிந்தனை செயல் தீவிரமாக கண்காணிப்பு செய்து ஒருவருடைய சிந்தை மற்றும் செயல் என்ன விதமாய் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கண்காணிச்சு பல முறை உறுதி பண்ணி அவங்கள கவனிக்கிறது தான் அந்த விசாரணைய. யாரேன்னா மனு குலத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கடைசியாக எழுப்பி அவங்க ஒவ்வொருத்தரும் நிஜமாகவே தீமையை மீண்டும் செலக்ட் பண்றாங்களா அல்லது அவங்க நன்மையை செலக்ட் பண்றாங்களா? பல இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலையும் அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஜீவனா மரணமா? இப்ப இந்த இரண்டாவது வாய்ப்பிலையும் ஒருவர் மரணத்தை தேர்ந்தெடுப்பார் என்றால் அதுவே அவருடைய இரண்டாம் மரணமாக கருதப்படும். இரண்டாம் மரணத்துக்குள் யார் நுழைகிறார்களோ அவங்க மறதியின் தேசத்துக்குள் போன மாதிரி. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அது ஒரு மறதியின் தேசம். அந்த தேசத்துக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள பத்தி உயிரோடு இருக்கிற யாருக்குமே தெரியாது, அவங்க மறக்கடிக்கப்பட்டிருப்பாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் அது, ஆப்லிவியான். அவங்களுடைய மெமரி ஞாபகார்த்தமே இந்த அண்ட சராசரத்திலிருந்து அழிக்கப்பட்டு விடும். அதாவது பல முறை சொல்லியும் திருந்தாதவர்கள், இன்காரிஜிபிள் அப்படிங்குவார். இன்காரிஜிபிள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பிள்ளைக்கு நீங்க ஒரு முறை சொல்லி கொடுக்குறீங்க, சரியா தெரியாம தவறுறாரு, மற்றொரு முறை தவறுறாரு, சொல்லி கொடுக்குறீங்க, இன்னொரு முறை தவறுறாரு, இப்ப 4வது முறை அவர் செய்யும் போது என்ன உறுதியாகுதுன்னா அவர் விரும்பி செய்யறாருன்னு அர்த்தம். சகோதர சகோதரிகள், அந்த இன்காரிஜிபிள் அதெல்லாம் இந்த விசாரணைக்குள்ள வரும். அது எல்லாமே இந்த விசாரணைக்குள்ள வரும். ஒருவேளை சிலர் பட்டோர்னா புரிஞ்சுக்குவாங்க, சிலர் மிரட்னா புரிஞ்சுக்குவாங்க, சிலர் கோபப்பட்டாலே புரிஞ்சுக்குவாங்க, சிலர் தூரமா நின்னுட்டோம்னாலே புரிஞ்சுக்குவாங்க, நம்ம அவங்ககிட்ட பேசுறத கட் பண்ணோம்னாலே புரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி, ஒரு டைப்பு, ஒருத்தங்க அவங்களையெல்லாம் விசாரணை செய்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த விவரம் குறிச்சு பிரதர் கொண்டு வர்றார் இரண்டாவது கருத்தா. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, நியாய தீர்ப்பு பல வகைகள்ல வேதாகமத்தில் இருக்குதுங்கிறார். குறிப்பா சொல்லணும்னா நியாய தீர்ப்பு நாட்கள் எல்லாமே ஒரே நாள்ல நடக்கல வேதாகமத்துல. அது கால பகுதிகளாக நடந்திருக்கு. முதலாவது நியாய தீர்ப்பு நாள் எங்க இருந்ததுன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்தது. ஆதாம கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவர் ஒரு தவறு செய்யும் போது தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கு அடுத்தது மனுக்குலத்துக்கு முன்னாடி சகோதர சகோதரிகளை இரண்டாவது நியாய தீர்ப்பு நாள் எதுன்னா உங்களுடையது என்னுடையது, என்னுடையது உங்களுடையது. சபையின் நியாய தீர்ப்பு நாள் இது. சபையின் நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னா 2000 வருடமாக இந்த நியாய தீர்ப்பு காலப்பகுதி போய்கிட்டு இருக்கு. யார் நிஜமான உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க, உண்மையான அர்ப்பணிப்பு யார் செஞ்சிருக்காங்க, அது குறிச்சு கர்த்தரை ஆராயறார். ஒருவேளை நம்ம மேல ஒரு தீர்ப்பு அது வரும். அந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பா இருந்தா தேவனுடைய ஆவியின் சாட்சி நம்ம கிட்ட இருக்கும். அந்த ஆவியின் சாட்சி நம்மளை கனி கொடுக்க வைக்கிறது மூலமாக நமக்கு சாட்சி பார்க்கிறோம். ஒரு துன்பமான தருணத்துக்குள்ள நம்ம போவோம்.
சகோதரர்கள் மத்தியிலையும் உலகத்தின் மத்தியிலையும். ஒருவேளை அப்படி போகும்போது நமக்கு தீமை செய்வாங்க, ஆனா நம்ம தீமை செஞ்சிடக்கூடாது. பதில் தீமை, பதிலுக்கு பதில். நம்ம அந்த இடத்துல அன்பின் கனிகளை கொடுக்கணும், ஆவியின் கனிகளை கொடுக்கணும், சமாதானத்தின் கனிகளை கொடுக்கணும், நீடிய பொறுமையின் கனிகளை அங்க காட்டணும், பிரதிபலிச்சு காட்டணும். ஸோ ஒருவேளை அப்படி காட்ட தவறும் பொழுது இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை அந்த வாய்ப்பையும் நாம் தவற விடும் போது, நாம் விரும்பிய தவற விடும் போது, பிரியமானவர்களே, நாம நம்ம மேல இருக்கிற தீர்ப்பை நாம் எப்படி வாங்கிக்குவோம்னா, இவர் சபை அல்ல அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு. ஒருவேளை அந்த திரள் கூட்ட நிலைமைக்கும் கூட நாம் இல்லை அப்படிங்கிற போது இரண்டாம் மரணத்தான் அன்பானவர்கள். இது சபையின் மேல போய்கிட்டு இருக்கிற, சர்ச் கிளாஸ் மேல, சபை வகுப்பார் மேல சுவிசேஷ யுகத்துல போய்கிட்டு இருக்கிற ஒரு நியாய தீர்ப்பு காலப்பகுதி தான் இப்ப பிரசன்ட். ஆதாமது முடிஞ்சு இப்போ சபை இது போய்கிட்டு இருக்குது, கூடி சீக்கிரம் நிறைவடைய போகுது இந்த விசாரணை காலம், இந்த காலப்பகுதி. இப்ப இன்னொரு நியாய தீர்ப்பு காலப்பகுதி இருக்கு. அது எது அப்படின்னா, மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் மேல. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளா. மொத்தமெல்லாம் பல்கா ரேண்டமா, அதாவது 10ல் ஒருத்தரை மட்டும் பாக்குறது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒருத்தரை மட்டும் செக் பண்ற மெத்தடெல்லாம் கிடையாது. ஏதோ 10ல் ஒருத்தர் மட்டும் எடுத்து செக் பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்லை. இண்டிவிஜுவலி, தனிப்பட்ட விதத்துல ராஜ்யத்துல ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் சோதிக்கப்படுவார்கள். இந்த கருத்தை அவர் கொண்டு வர்றார். இதுக்கு அடுத்தது அவர் கொண்டு வரக்கூடிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னா ஜட்ஜுனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் பயன்படுத்துறார். இந்த அருமையான உதாரணம் என்னன்னா, யோசுவாங்கிற புத்தகத்துக்கு அடுத்தது வர்ற புத்தகம் என்ன? நியாயாதிபதி, நியாயாதிபதிகள். நீங்க அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய வரலாறை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எந்த ஒரு நியாயாதிபதியுமே கோர்ட்டு மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவர் முன்னாடி கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறவர் கிடையாது. அந்த புஸ்தகத்துல இருக்கிற நியாயாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே, யோசுவால இருந்து சாமியல் வரைக்கும் ஜனங்களுக்குள்ள ஜனங்களா இருந்தவங்க. ஒண்ணு, ஜனங்கள் சார்ந்து இருக்கிற அந்த தேசத்துக்கு பிரச்சனை வருதுங்கிற போது ஜனங்களோட போராளிகளோடு போராளிகளாக இருந்து போராடினவங்க அவங்க. அந்த போராளிங்க எல்லாருமே ஜனங்களுக்கு ஜீவன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று போராடின போராளிகளாக இருந்தாங்க. நியாயாதிபதிகள் எல்லாமே அந்த காலத்துல, அவங்க காலத்துல இருந்த தேசத்தை அவங்க காப்பாற்றுகிற ரட்சகர்களாக இருந்தாங்க. ஜட்ஜஸ் ஆர் சேவியர்ஸ். நியாயாதிபதிகள் எல்லாமே ரட்சிக்கிறவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு சிம்சோன் பாத்தீங்கன்னா பிலிஸ்தியர்கள் கிட்ட இருந்து இஸ்ரேலை ரட்சிச்சுட்டு இருந்தார். ஏஹூ அவர் ஒரு காலகட்டம். கிதியோன் மீதியானியர்கள் கிட்ட காப்பாத்திட்டு இருந்தார். இப்ப நீங்க இந்த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த ஜனங்க எல்லாருமே காப்பாற்றுகிற கேரூபுகளை மாதிரி இருக்கிறாங்க, ரட்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நியாய தீர்ப்பு நாளுங்கிற போது அது காலப்பகுதி. நியாய தீர்ப்பு நிதானமா பண்ணணும், மெதுவா பண்ணணும். ஆல்ரெடி 2 நியாய தீர்ப்பு முடிய போகுது, 3வது நியாய தீர்ப்பு வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க விசாரிக்கும் போது அல்ல ஒருத்தர் கவனிக்கும் போது அவங்க ஜீவன் பெறற மாதிரி அவங்களுக்கு நீங்க விசாரணை பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தவறு செஞ்ச ஒருத்தரை அவர் மேல இருக்கிற தவறுகளை எல்லாம் மறைச்சு அவருக்கு ஜீவன் கொடுக்கறது இல்லை. மாறாக அவராகவே தீமையை வெறுக்கத்தக்கதான
வழிமுறைகளை வளர்ந்து வந்திருக்கிறார். ஆனாலும் கூட அவங்களுக்கு ரட்சிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறார். ரட்சகர்களாக நாம் இருக்கணும். இன்னைக்கே நம்ம கண்ணு முன்னாடி யாராவது தவறு பண்ணி சிக்கினாங்கன்னா சிக்கட்டும் நல்லா அப்படின்னு சில யோசனை வருது இல்லையா? அதெல்லாம் தவறு. மிஸ்டேக். ஆனா அந்த மிஸ்டேக்ல இருந்து இவர் எப்படி தூக்கிட்டு வெளியே வரலாம் அப்படி யோசிக்கணும். எப்படி இவரை ரிகவரி பண்ணலாம், எப்படி இவரை வெளியே கொண்டு வரலாம், இந்த யோசனை இருக்குது அப்படின்னா நாம் இப்பவே நியாயாதிபதிகள் ஆயிட்டோம்னு அர்த்தம். ஒருவேளை இன்னும் அதுல நம்ம டெவலப் ஆகலைன்னா நம்ம டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் அதுதான் அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் குற்றங்களை எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. ஒருவேளை இப்ப நம்ம கிட்ட யாராவது தவறு செஞ்சு நம்மளை ரொம்ப துக்கப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி அந்த மிஸ்டேக்ல இருந்து வெளியே கொண்டு வரலாம்னு தேவ சித்தத்தை யாரெல்லாம் நாடுறாங்களோ, தேவனுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் நாடுறாங்களோ அவங்கெல்லாம் ஃபியூச்சர் ஜட்ஜஸ். அன்பானவர்களே, இதுதான் அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கு. இது இந்த 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 ஜட்ஜஸ் வெளியே வர்றதுக்கு தான் இந்த உலகமே என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கு. வெளியில அவங்களால சொல்ல முடியல. சிலர் சொல்றாங்க, சிலர் சொல்லாமையே சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 8:21-22 இந்த ஜட்ஜஸ் வெளியே வர்றதுக்கு தான் அது கஷ்டப்பட்டு இருக்குது. வாசிங்களா 8:21-22. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த வசனத்தை 3வது நியாய தீர்ப்பு கால பகுதியோடு பொருத்தி அதுக்கு முன்பதாக நம்மளுடைய ஆயத்தங்களை பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு வசனமாக நாம் பார்க்கிறோம். சோ நாம் ரெடி ஆகிறதுக்காக இந்த உலகம் மறைமுகமாக பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கு. நியாய தீர்ப்பு காலம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, நியாய தீர்ப்பு எப்படி பண்ணணுங்கிறது புரிஞ்சிருச்சு, நாமளும் நியாய தீர்ப்புல இருந்தவங்க தான்னு புரிஞ்சிருச்சு, நியாய தீர்ப்பு பண்ண போறோம்னு புரிஞ்சிருச்சு. அந்த நியாயாதிபதிகளா மாறிட்டோமா என்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. 8th அத்தியாயம் 8வது அத்தியாயம் நிறைவடைந்து 9வது அத்தியாயத்துக்குள் நாம் கடந்து போகிறோம். 9வது அத்தியாயம் வழக்கமா பேசிக் சப்ஜெக்ட்ல இதை ஃபர்ஸ்ட் எடுத்துருவாங்க. ஆனா அத்தியாயத்துல எங்க வருது பாத்தீங்களா? இது பிரதருடைய ஆர்டர், ஈடுபலியும் திரும்ப கொடுத்தலும். ஏன்னா ஈடுபலிய புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையான பல விஷயங்களை 8 அத்தியாயங்கள்ல போடுறாரு. அதுக்கப்புறம் ஈடுபலிக்கு ஒரு அஸ்திவாரம் போடுறாரு, ரான்சம் அண்ட் ரெஸ்டிடியூஷன். சகோதர சகோதரிகளே, இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அநேக அத்தியாயங்கள்ல இதை பத்தி பேசியிருப்பார். ஈடுபலின்னு பேசியிருப்பார். ஆனா ஈடுபலிக்குன்னே தனிப்பட்ட ஒரு அதிகாரமாக அத்தியாயமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஈடுபலி. ஆனா ஈடுபலி எப்பவுமே தனியா வராது, ஈடுபலியுடைய நோக்கத்தோட சேர்ந்துதான் எப்பவுமே வரும். ஈடுபலியுடைய நோக்கமே என்னன்னா திரும்ப கொடுக்கிறது. இது வேதமானவர்களுடைய சிக்னேச்சர் டாக்டரின்னு சொல்லலாம். நம்மளுடைய அடையாளமே இதுதான். இதுலதான் நம்ம விசுவாசமே மையம் கொண்டிருக்கு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா டீடைல்டா இந்த ரான்சம் விஷயத்தை கொண்டு வர்றாரு, தெளிவா கொண்டு வர்றாரு விஷயங்களை.
இதுல என்ன சொல்றாருன்னா, நாம ஈடுபலின்னு பல பேர்கிட்ட இந்த விஷயங்களை எடுத்து சொல்லும்போது, உலகத்துல இருக்கிற அநேக பைபிள் காலேஜ்ல படிச்சவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஈடுபலி கொள்கையை ஏத்துக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற. ஏன் மறுக்கிறாங்க? ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, ஈடுபலி எல்லாரையும் உயிரோட எழுப்பிடுது இல்லையா? நீதி உள்ளவர்கள், அநீதி உள்ளவர்கள் எல்லாரையும் உயிரோட எழுப்பிடுது இல்லையா? இந்த ransom ஃபார் ஆல், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன் ரத்தத்தை சிந்தினார். அதனால் எல்லாரையும் உயிரோடு எழுப்புவார். பிற்பாடு அவங்களுக்கு அவருடைய ஈடுபலியின் புண்ணியத்தின் மூலமாக எல்லாரையும் எழுப்பி அவங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல கருத்துக்கள் படிச்சு அறிஞ்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ரொம்ப லீனியன்டான கருத்தாக இருக்குது அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்ஜெக்ஷன் நம்பர் ஒன் மறுப்பு தெரிவிக்கிறாங்க இந்த கொள்கையின் மேல, இந்த உபதேசத்தின் மேல. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப 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 கருணையுள்ளதாக இருக்குது. அப்படியெல்லாம் விடக்கூடாது. எவன் பாவம் செஞ்சானோ அவனை அழிச்சிடணும். இதுதான் அவங்களுடைய பார்வை. அதாவது ஒருத்தன் எவ்வளவு வேணாலும் இந்த உலகத்துல பண்ணிடுவான், அவனை தேவன் மீண்டும் எழுப்பிடுவாருங்கிறீங்களா? எழுப்ப மாட்டாரு அப்படிங்கிறான். ஆனா நாம சொல்றோம், அவன் எப்பேற்பட்ட 10 துண்டாக ஒரு பண்ணியிருந்தா கூட நாம் இதை அங்கீகரிக்கல. பட் விஷயங்கள் அப்படி இருக்கு. வெட்டப்பட்டவர் உயிரோட வந்துருவாரு, வெட்டினவர் அங்க ராஜ்யத்துல கஷ்டப்படுவார். ஆனா திருந்துறதுக்கு சகோதர சகோதரிகளே, நாம் கவனிச்சு பார்க்கும் போது எப்பேற்பட்ட ஒரு பாவியும் மீண்டும் எழுவார். அதான் நம்ம மீண்டும் ஜீவனோட புஸ்தகங்கள் பெற்று இருக்கிறோம். அந்த புஸ்தகங்கள்ல 6 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த அந்த ஹிட்லர் திரும்பி வரும்போது எப்படி இருக்கும்னு சில பரிசுத்த கற்பனையில எழுதியிருப்பான். பரிசுத்த கற்பனை ஒரு பரிசுத்த அனுமானங்களுக்குள்ள அதை கொண்டு வந்திருப்பான். நீங்க அதெல்லாம் ஸ்டடி பண்ணி பாருங்க. இங்க யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு அங்கேயும் டிஸ்டர்ப் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற ஒரு ஏதுவான சூழ்நிலையில அவங்க மனம் மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க. மனம் மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அங்கேயும் மாறலனாதான் சிக்கல். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் கிட்ட அதிக அன்புதான் தெரியுது. தேவன் கிட்ட அதிக அன்பு தெரியுது, நீதி இல்லைங்க. இந்த ransom ஈடுபலி மூலமாக நாம் கவனிக்கும் போது தேவன் கிட்ட நீதியே இல்லை. என்னதான் இருக்குது அப்படின்னா, அன்பு மட்டும்தான் இருக்குது. அன்புள்ள தேவனாக மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அவர்கிட்ட நீதி இல்லாத தேவனாக நம்ம பாக்குறோம் ஈடுபலி கொள்கையின் மூலமாக. அப்படிங்கிற போது இவர் என்ன சொல்றேன்னா, ஈடுபலி கொள்கையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஈடுபலி கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, எல்லோருடைய பாவங்களுக்கும் அது ஒரு போக்கு, அத பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு போக்கு கிடையாது. அதே போல பாவிகளை பரிசுத்தராக நினைக்கிற ஒரு போக்கும் அங்கு கிடையாது. ஈடுபலி செய்வதெல்லாம் ஒரே விஷயம்தான். அந்த ஒரு விஷயம் என்னன்னா, மீண்டும் ஜீவனோடு எழுவதற்குரிய ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த தீமை நிறைந்த உலகத்துல பல கஷ்டங்கள் பட்டு, பல கெடுதிகள் செய்து, தீமைகள் செஞ்சு, தீமைகளுக்குள்ளேயே உழன்று மரித்த ஒருத்தருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை தேவன் கொடுக்கிறார். அந்த மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை ஒருவேளை அவர் தக்க வைத்துக் கொள்வாரே ஆனால், அப்போது அவருக்கு ஜீவன் கிடைக்குமே அல்லாமல் மாறாக ஈடுபலியே அவர் ஜீவனுக்குரிய ஒரு உத்தரவாதத்தை தருவது இல்லை. வருவதற்கான ஒரு வாய்ப்பு. அதே சமயம் அந்த வாய்ப்பு கிடைச்சது யாரோ அவர் மேல ஒரு பரீட்சையும் போகும். இந்த மாதிரி ஈடுபலி புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஈடுபலினா எல்லாரும் உயிரோடு எழுப்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க.
ஈடுபலினா மீண்டும் ஜீவனோடு எழுவதற்குரிய இன்னொரு வாய்ப்பு. ஆல்ரெடி ஒரு வாய்ப்பு இப்ப கொடுத்திருக்கிறார் ஜீவனோடு இருக்கிறதுல. நம் மரிச்சதற்கு பிற்பாடு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு புரியும் இந்த அத்தியாயம் 9க்கு முன்னாடி ஏன் தீமையின் அனுமதி பாடத்தை அவர் எழுதினாரு அப்படின்ட்டு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சத்தியம் கிடைச்சிரும், ஆனா அதுல ஒரு கோர்வை பண்ணி கொடுக்கணும், அடுக்கி கொடுக்கணும், பொருத்தி கொடுக்கணும், தொகுத்து கொடுக்கணும். அப்படியே விட்டுற முடியாது. அதனாலதான் அவர் தீமை அனுமதி அங்க எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா 9வது இதுல அந்த அஸ்திபாரத்துக்கு மேல ஒரு அஸ்திபாரத்தை போடுறதுக்காக அஸ்திபாரமான இந்த ஈடுபலி அத்தியாயத்தை இங்க எழுதுறாரு. சோ சகோதரி, நீங்க அந்த எழுத்துக்களை வாசிக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 9வது அத்தியாயத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து நம்ம துவங்கி அடுத்து ஒரு வண்டர்ஃபுல் சாப்டர் இருக்குது. 10வது அத்தியாயம் இருக்கிறதுலே வச்சு மயிர்குச்செறியக்கூடிய கருத்துக்களை கொண்ட ஒரு அத்தியாயம். அது சுபாவங்கள் பற்றின விஷயம். சுபாவங்கள்னா நார்மலா இந்த கோபம், எரிச்சல் அது இல்லைங்க. மரம்னா அதனுடைய நேச்சர், இயல்பு என்ன, விலங்குகள்னா அதனுடைய இயல்பு என்ன, மனிதன்னா அவனுடைய இயல்பு என்ன, தூதன்னா அவனுடைய இயல்பு என்ன, தேவன்னா அவருடைய இயல்பு என்ன. இந்த மாதிரி அந்த இயல்புகளை, நேச்சரை படிக்கிறது, அவங்களுடைய இயற்கையா படிக்கிறது. ஸோ 10வது அத்தியாயம் ஒரு வண்டர்ஃபுல் சாப்டர். ஸோ தேவனுக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் 9வது அத்தியாயத்தினுடைய நடுப்பகுதி, 10வது அத்தியாயம், அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் நாம் பார்க்க தேவன் உதவி செய்வார் என்று நாம் நம்புறோம். பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இப்ப இருந்து நீங்க அந்த சிறு குறிப்புகள் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க தொடர்ச்சியாக உங்கள யாராவது உண்மையா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்கன்னா, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றோமோ அந்த கருத்துக்களை பக்கத்துல ஒரு சிறிய நோட்ஸா வச்சுக்கிட்டு நீங்க வால்யூம்ஸ்குள்ள போயிட்டே இருக்கீங்கன்னா அந்த உயிரோட்டம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கருத்துக்களோடு நாம் இப்போ இந்த ஒரு பாடத்தினை நிறைவு செய்வோம். ஆனா சகோதரி, நீங்க அந்த மறுப்புக்குரிய 7ஆம் தூதனுடைய பதிலை மாத்திரம் வாசிக்க கேட்டுக்கொள்கிறோம். பதிலை மாத்திரம் வாசி. கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு ஜீவனுக்கான ஒரே ஒரு வாய்ப்பினை மாத்திரம் அளிக்கிறதே அல்லாமல் நித்திய ஜீவனுக்கான நித்திய ஜீவனுக்கான ஒரு உத்தரவாதத்தை அது தருவதில்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் ஜீவனோடு வரும் ஒரு வாய்ப்பு. இந்த கருத்தை நாம் நிலையாக பிடிச்சுக்கணும். என்ற அளவுக்கு அறுவடை ஊழியங்கள்ல, நம்மளுடைய தனிப்பட்ட அறுவடை ஊழியங்கள்ல நாம் யாராவது நம்ம கிட்ட கேள்வி கேட்கும்போது ஈடுபலியை குறித்து தெளிவாக நாம் இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அன்பான தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ரொம்ப நன்றி சகோதர சகோதரி.